இன்று தேசிய விண்வெளி தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது. உடையார்பட்டியில் உள்ள ஸ்ரீ ரங்கநாதன் மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில் வைத்து தேசிய விண்வெளி இஸ்ரோ கண்காட்சியை திருநெல்வேலி மாநகராட்சி 12வது வார்டு மாமன்ற உறுப்பினர் கோகுலவாணி சுரேஷ் கண்காட்சியை தொடங்கி வைத்து வாழ்த்துரை ஆற்றினார். இந்த நிகழ்ச்சியில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் ஓய்வு பெற்ற ரமேஷ் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார். அதனைத் தொடர்ந்து மாநகராட்சி தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் மந்திரம் அனைவரையும் வரவேற்று பேசினார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர் சுரேஷ், தலைமை ஆசிரியர் மந்திரம், பள்ளி தலைமை ஆசிரியர் பால்மணி, ஆசிரியர்கள் சுகந்தி, மாநகராட்சி மருத்துவர் ஜேஷ்டா மற்றும் பெற்றோர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து மாணவர்கள் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தை பற்றி மாணவரிடம் பொதுமக்களிடமும் எடுத்து கூறினார். இந்திய விண்வெளி துறைக்கு தந்தையாவார். 1969ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15 ISRO இவர் தலைமையில் உருவாக்கப்பட்டது. இன்று தேசிய விண்வெளி தினம். சென்ற ஆண்டு இதே ஆகஸ்ட் 23 அன்று தான் இந்தியா தென் துருவத்தில் முதலாக உலகில் முதல் நாடாக நிலவில் சந்திராயன் 3 லேண்டரான விக்ரமை தரையிறக்கியது. இந்த மாபெரும் சாதனை கொண்டாடும் விதமாக உலகம் எங்கும் கொண்டாடப்பட்டு வருகின்றன. ISRO சேர்மன் ஸ்ரீ சோம்நாத் அவர்கள் இதில் எல்லா மக்களும் பங்கு பெற்று இதன் ISROவின் வளர்ச்சியின் பயனை பற்றி எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவருடைய கோரிக்கை விடுத்துள்ளார். அதை போல எல்லா பள்ளிகளும் எல்லா கல்லூரிகளிலும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. இந்த விண்வெளி தினத்தில் ரங்கநாதன் பள்ளியில் நம்ம பள்ளியில் தலைமை ஆசிரியருடைய அனுமதியின் பேரில், ஆசிரியருடைய ஒத்துழைப்பின் பேரில் மிக சிறப்பாக நடைபெற உள்ளது. இதில் எல்லா மாணவர்களும் மக்களும் பங்கு பெற்று விண்வெளியை பற்றிய ஒரு புரிதலை தெரிந்து கொண்டால் அவர்களுடைய வாழ்க்கை மக்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும், மாணவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று சொல்லுகிறேன். இது முதலில் பார்த்தீங்கன்னா 40 கிலோ சேட்டலைட்டை விடக்கூடிய அளவுக்கு இருந்த ISRO இன்று 4000 கிலோ எடையுடைய சேட்டலைட்டை விண்ணில் செலுத்தக்கூடிய அளவு திறன் பெற்றுள்ளது. இந்த வளர்ச்சி மிகவும் மிகவும் பிரமிக்கத்தக்க வளர்ச்சியாகும். ISROவின் அடித்தளமிட்டவர்களான அப்துல் கலாம், விக்ரம் சாராபாய், UR ராவ், முத்துநாயகம் அவர்களுடைய ஆரம்ப காலகட்டத்தில் அவர்கள் ஏற்பட்ட சவால்களையும் தோல்விகளையும் அவர்கள் வெற்றி படிக்கட்டுகளாகி இன்றைக்கு உள்ள ISRO வளர்ச்சிக்கு துணை புரிந்துள்ளார்கள். எல்லோரும் இந்த வளர்ச்சியை எல்லோரும் பங்கு பெற்று இதை ISROவை தங்களுடைய விழாவாக கொண்டாடினால் இந்திய தேசம் முன்னேறும். உடையார்பட்டி ஸ்ரீ ரங்கநாதன் மாநகராட்சி தொடக்கப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு எஸ். மந்திரம் ஐயனான். இன்று சர்வதேச விண்வெளி தினம். இன்றைய எங்கள் பள்ளியில்
நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதற்காக கண்காட்சியாக விண்வெளி தினத்தை பற்றிய அறிவிப்புகள், வளர்ச்சிகள், அதற்கு விண்வெளித்துறைக்கு அடித்தளமிட்டவர்கள், விண்வெளித்துறை ராக்கெட் வடிவமைப்பின் வளர்ச்சி பற்றிய விளக்கங்களை இங்கே வடிவமைத்திருக்கிறோம். அதை நம்ம மாணவர்கள் அழகாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த விண்வெளி தினம் இதே தேதி, இந்த ஆகஸ்ட் 23 சென்ற ஆண்டு சந்திராயன் 3 அப்படிங்கிற செயற்கைக்கோள் லேண்டர் நிலவில் இறங்கியது. எந்த நாளை கொண்டாடும் நினைவு கூறும் தினமாக இந்திய தேசிய விண்வெளி தினம் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்தியா முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதனை நம் பள்ளியில் இன்று விண்வெளி தினத்தை எல்லா பெற்றோர்களையும் சிறப்பு விருந்தினர்களையும் வரவழைத்து இந்த விண்வெளி தினத்தை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஸ்கூலில் படிக்கிற மாணவியோட அம்மா தான். எனது பேர் முருகேஸ்வரி. நாங்கள் இந்த ஸ்கூலில் எங்கள் பிள்ளைங்களை படிக்க வச்சுட்ருக்கோம். இங்கே தேசிய விண்வெளி தினம் இன்றைக்கி கொண்டாடுறாங்க. எங்களால் என்ன பார்க்க முடியலையோ படிக்க முடியலையோ அதை ஃபுல்லும் எங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்த விண்வெளி ஆராய்ச்சியாளர்களாக எங்கள் பிள்ளைங்களை உருவாக்குறாங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எங்களுக்கு ராக்கெட்டை பற்றி ஒன்றுமே தெரியாது. அது இப்போவே எங்கள் பிள்ளைங்க கற்றுக்கிட்டுதாங்கல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் அதை ஒரு புத்துணர்ச்சியை கொண்டாடுறது ஒரு நம்ம தமிழகம் செய்யுதுங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் பிள்ளைங்களை இதே மாதிரி வளர வச்சாங்கன்னா நாளைக்கு ரொம்ப சீக்கிரமாகவே விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் நிறையவே வருவாங்க. அதனால் நம்ம தமிழகமும் சீக்கிரம் முன்னேறுங்கிறது சந்தோஷமாக சொல்கிறோம்.